நல்ல பாம்புன்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன் அது கெட்ட பாம்பு. ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட கையை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பாம்பு கிட்ட. என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனி. இவ்வளோ பயம் காட்டுதுல. ஆனால் நம்ம நடக்கும் போது அந்த பாம்பு நம்மளை கவனிக்குதான்றதை பாருங்க. எந்த டைரக்ஷன் போனாலும் அந்த டைரக்ஷன் பார்க்குதுங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அது செய்யுது. அது என்னோடய ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டு கிடையாது. இது இருக்காங்க பாருங்க, இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஏன்னா பாம்புக்கு ஞாபகத்தரமாக இல்லை. இன்னொன்று, நான் பேசுறது அது காதில் கேட்குறதுக்கு காது கிடையாது. புரியுதுங்களா? பாம்புக்கு அந்த ரெண்டு விஷயமும் இல்லை. அப்போது நாடகத்தில் காட்டுறாங்களே பாம்பு பழி வாங்குற மாதிரி, அந்த நாடகம் டைரக்டர் சார் ஓடுறதுக்கு செய்கிற விஷயம். இப்படி இருக்கிற பாம்புக்கிட்ட சிம்பிளான விஷயம், நாகராணி நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எலி தரேன் உனக்கு, என்னை கடிச்சிடாமல் பத்திரமா பார்த்து பேன் போனேன். பார்த்துருக்கீங்களா? படத்துக்கு தான் செட் ஆகும், நிஜ லைஃபுக்கு செட் ஆகாது. இது பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாம்பு கடவுள் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, மக்கள் தொகை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகாது, குறைஞ்சிரும். ஏன்னா இது வருஷத்துக்கு 45 முட்டை இடும். 45 முட்டையும் பொறிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா சொல்லலாம், இவன் தான் உங்கள் அப்பாவை சாவடிச்சுவன், இவன் தான் உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனவன், அவன் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பிச்சி விட்டுதுன்னு வச்சுங்க, 45 குட்டியும் வெளில வரும். நம்ம வம்சமே இருக்காது, அழிஞ்சு போய்டும். அந்த அளவுக்கு மாற்றி விட்டுரும். உண்மை கிடையாது. 4 மணி நேரம் வரையும் டைம் கொடுக்கும். நல்ல பாம்பு கடிச்சிட்டா 4 hours இருக்குது. பாம்பு சாப்பிடக்கூடிய உணவுகள் புரியுதுங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் பாம்பு பால் குடிக்குது, முட்டை சாப்பிடுதுன்னு. அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை, பாம்பு முட்டை சாப்பிடும், பால் குடிக்காது. புரியுதுங்களா? எந்த பாம்புமே பால் குடிக்காது. பால் குடிக்கிறோம் இருந்தால் காலையில் ஏன் நம்ம டீ காஃபிலாம் குடிக்க முடியாது. ஆவின் பூத்தெல்லாம் மூடிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த பாம்பு அங்கே தான் இருக்கும். பாம்பு பால் குடிக்காது. இதை நீங்கள் வைக்கிறதுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருப்பாங்க, நம்மளுக்கு நிறைய சேமங்க அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சார். ரோட்டு ஓரத்தில் சாப்பிட முடியாமல் ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கும், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதான் நம்மளுக்கு புண்ணியம். பாம்பு நீங்கள் புத்தில் பால் வச்சுட்டு வந்துடுறீங்க, அந்த புத்துக்குள்ளே பாம்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாத வேலையை செஞ்சுட்டு வரும், தெரிஞ்ச வேலையை செய்யலாமல். அதனால் நம்மளுக்கு நல்லது தானே. அந்த புத்துக்குள்ளே அந்த பாம்பு இருக்கவே இருக்காது. கோயிலெல்லாம் பார்த்துருக்கலாம், புத்து மேலே மஞ்சள் தூள் போட்டிருப்பாங்க, குங்குமம் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்மெல்லாம் அதுக்கு ஆகாது, அது உள்ளே இருக்காது. பாம்பு ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழாது. 20 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணும் ஒரு பாம்பினும். ஏன்னா உணவு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ட்ராவல் பண்ணால் தான் உணவு கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நெல்லை பாம்புலேருந்து தான் ஒரு கல் ஒன்று எடுக்கிறாங்க, மாணிக்க கல். அதை எடுத்துகிட்டா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலான்றாங்க. அது மாதிரிலாம் மாணிக்க கல்லாம் வந்ததுன்னு வச்சதுங்க. நாங்கள் 3 பேர் கோடீஸ்வரன் தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா என்னோட ஒரு 315 பேர் இருக்காங்க எங்கள் கம்யூனிட்டி, எல்லாருமே கோடீஸ்வரன் தான். யாரும் அந்த வேலையை அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. எல்லாமே பாம்பை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. புரியுதுங்களா? பாம்பு கிட்ட இருந்து மாணிக்க கல் வரல. பாம்பு கிட்ட போனால் கடி ஒன்று தான் நிச்சயம். புரியுதுங்களா? மாணிக்க கல் உற்பத்தி பண்ணுறதுக்கு அது கம்பெனி வச்சுட்டு இல்லைங்களே. புரியுதுங்களா? விஷத்தை வச்சுட்டு இருக்கு. பாம்பு ஸ்கின்னு இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பாம்பு சட்டை உரிக்கும். இதுக்கும் நிறைய கதை இருக்குது. இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு தான் சட்டை உரிக்கும். அமாவாசை பௌர்ணமிலாம் ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுங்க, நான் அதோட ஃப்ரெண்ட் ஆகிடும். இதை வச்சே பிஸ்னஸ் பண்ணுவேன் நான் பாம்பு. புரியுதுங்களா? அதெல்லாம் செய்ய முடியாது.